நடுங்குறாப்புல. என்ன ராஜன் அரிக்கும் கோவில்பட்டி அருகே மழை வெள்ளத்தில் காரோடு அடித்து செல்லப்பட்ட தனியார் காற்றாலை நிறுவன ஊழியரை ஜேசிபி இயந்திரம் மூலம் இளைஞர்கள் மீட்ட காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். விவரங்கள் என்ன? வணக்கம். கோவில்பட்டி அருகே மழை வெள்ளத்தால் காரோடு அடித்து செல்லப்பட்ட தனியார் காற்றாலை நிறுவன ஊழியரை ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்கப்பட்ட இளைஞர்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து 2 தினங்களாக தொடர் மழை காரணமாக நீர்நிலை அனைத்துமே நிரம்பி நேற்று மழை வெளியேறி இன்று முதல் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கயத்தாறு உப்பாட்டு ஓடையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதியில் பெரும் சாலையும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. போக்குவரத்தும் தடைபட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் வெள்ளாளங்கோட்டை ஊருக்கு கிழக்கே உள்ள உப்பாட்டியில் தாம்போலத்தில் மழை நீரில் தனியார் காற்றாலை நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர் மனோஜ்குமார் என்பவர் காரோடு மலமான வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டார். மழை நீரை கார் அடித்து செல்லப்பட்டு அங்குள்ள சீமைக்கரையில் மரத்துக்கு இடையே சிக்கிக் கொண்டது. அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் மனோஜ்குமார் போராடி கொண்டிருந்தார். தன்னை காப்பாற்றும்படி சத்தம் போட்டுள்ளார். இதை பார்த்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த மகராஜன் மற்றும் இளைஞர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் சீமைக்கரை மரங்களை அகற்றி மழை நீரிலிருந்து கார்கள் சிக்கிக் கொண்ட மனோஜ்குமாரை மீட்டனர். இதைத் தொடர்ந்து தீயணைப்பு துறை மூலமான கார் மீட்கப்பட்டது. இதன் காரணமாக இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். ராமநாதபுரம் மாவட்டம் கஞ்சம்பட்டி ஓடையில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலை நீரில் மூழ்கியது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் சிலர் ஆபத்தை உணராமல் சாலையை கடந்து செல்வதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை முதலில் பார்த்துவிடலாம். ஏகப்பட்ட ஏரியா காட்டாத்து வெள்ளம் மாரி ஏகப்பட்ட வெள்ளம் வந்து கஞ்சம்பட்டி கால்வாயில் ஏகப்பட்ட வெள்ளம் வந்து மிளகாய் செடி, வெங்காயம், மல்லி, கம்பு, நெல், உளுந்து ஏகப்பட்ட பயிர்கள் அலிமானம் ஆகிவிட்டது. இதேமாரி 23, 24 அதேமாரி அலிமானம் ஆகி நாங்கள் ஏகப்பட்ட நடவடிக்கை ஏகப்பட்ட அதிகாரிகள் பெற்று கொடுத்தோம். ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு இன்சூரன்ஸும் வழங்கவில்லை இதுவரையும். இப்பயும் அதேமாரி பாதிக்கப்பட்டு இந்த ரோடு வேறு எங்களுக்கு TM 2 உச்சினத்தான் சுகாதாரத்துறை துணை சுகாதார நிலையம், ஆஸ்பத்திரி, இது ஸ்டேட் பேங்கு எல்லாமே அங்கே இருக்குது. எங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு 1500 ஏக்கர் எங்களுக்கு ஏகப்பட்ட மிளகாய், வெங்காயம் பாதிக்கப்பட்டு இருக்குது. இதனால் கவர்மெண்ட்டு கூடிய சீக்கிரம் இதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நஷ்டீடு வழங்கும்படி தாய்மொழியும் கேட்டுக்கொள்ளுது. கடுமையான வெள்ளம், மிளகாய், நெல், உளுந்து, சோளங்கள் அவ்வளோ பாதிப்பு. பெருமளவுக்கான வெள்ளம் வந்து ரோடு வந்து ரொம்ப சரியான பாதிப்பாக இருக்குது. இந்த வருஷம் அதுக்குமே 100% புல் பாதிப்பு. அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் சரி முதலமைச்சரையாவுக்கும் கவனத்துக்கு தெரிவிக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமமூர்த்தி. விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சாயலூடி பகுதியில் காற்றாற்று வெள்ளம் கஞ்சம்பட்டி கால உடைப்பு ஏற்பட்டு 5 கிராமங்களுக்கு சூழ்ந்த நிலையில் சாலைகள் துண்டிக்கப்பட்டது. அத்தியாவசிய பணிகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் உள்ள மிளகாய், வெங்காயம், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், கமுதி, கடலாடி உள்ளிட்ட பகுதியில் 2 நாட்களாகவே மழை பெய்து வருகிறது. அதன் அடிப்படையில் சாயலூடி அருகே உள்ள TN கோட்டை, TN கரிசக்குளம், அண்ணா நாயக்கம்பட்டி, செஞ்சுடையாம்பட்டி, உச்சநத்தம், கொண்டுநலக்கப்பட்டி, வெள்ளையாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் கஞ்சப்பட்டி ஓடையில் ஏற்பட்ட உடசலால் காற்றாற்று வெள்ளமாக பெருக்கெடுத்து 5 கிராமங்களை சூழ்ந்துள்ளது. இதனால் கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமத்தில் இருந்து பொதுமக்கள் வெளியே செல்ல அத்தியாவசிய பணிகளுக்காக செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள நீர் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மலையேறி சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு 2வது நாளாக வனத்துறை தடை விதித்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தர இருக்கிறார் செய்தியாளர் செந்தில்குமார். விவரம். வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்குத்தொடர்ச்சி மலையில் பெய்து வரும்
கனமழை காரணமாக சதுரகிரி சுந்தரமகாலின் கோயிலுக்கு செல்லும் பாதைகளில் வெள்ளப்பெருக்கு. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்தழுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தரமகாலியின் கோயில். இந்த கோவில் தரைமட்டத்தில் இருந்து சுமார் 4500 அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு செல்லும் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. நேற்று கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் திருக்கார்த்திகை முன்னிட்டு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தொடர் மழை காரணமாக வனத்துறை தடை விதித்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடரும் கனமழை காரணமாக சதுரகிரி சுந்தரமகாலின் கோயிலுக்கு மலைப்பகுதியில் உள்ள நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக கோயிலுக்கு செல்வதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. வனத்துறை விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.